ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஃபமாஸ்டிக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன தான் காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும்னு நினச்சாலும் எப்படியும் ஒரு 1/2 ஆச்சு லேட் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் நான் நைட்டே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டு தான் தூங்க போவேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு என்னால் எல்லாமே பார்க்க முடியாதுன்றதால. அப்படி இருந்தும் என் பையன் நைட்டு தூங்கும்போது எல்லாமே கலைச்சி போட்டு கிளம்ஸி ஆக்கிட்டு தான் தூங்குவான். மறுபடியும் காலையில் எழுந்துச்சி நான் ரொட்டீனாக அதை செய்யணும். அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரேடியாக காலையில் எழுந்துச்சி செய்யலாம். ஆனால் எனக்கு மைண்ட் செட்டே அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டு தூங்கினா தான் காலையில் எழுந்திரிச்சு நமக்கு பெருசாக வேலை இருக்காதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் எனக்கு கண்டினியூஸாக வேலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால வீடு துடைக்கணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், ப்ளஸ் சமைக்கணும், அந்த வேலைலாம் கூட இருக்குது. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் காட்ட போகிறேன். பட் அதை நான் வாங்கினது கிடையாது. எனக்கு ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தது. நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு சில காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை அவங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா எனக்கு கொடுத்துருவாங்க. அதை பற்றின கிளாஸ்வேர் செட் ஒன்று தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு 10 டேஸாக நான் ஒரு காலையில் எழுந்திரிச்சு பாதாம் ஊற வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அதுதான் காலையில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பால் சூடு பண்ணணும். அதுக்கு இந்த கிளாஸ்வேர் செட்டில் தான் சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த வீடியோ நான் நேற்று நைட்டு தான் ஓப்பன் பண்ணும்போது எடுத்தேன். என் பையன் தான் ஓப்பன் பண்ணுவேன், நான் தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆர்வமாக இருந்தால சரி ஓகே அவனே காட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ பாப்பா கையில் வச்சுருக்கிறது தான் டீ நம்ம போடுவோம் இல்லையா, அந்த ஜக்கு. இது நார்மலாக ஜூஸ் ஜக் மாதிரி இருக்குது. நானும் அப்படி தான் நினச்சேன். பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நான் நார்மலாக யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ்வேர் செட்லாம் இந்த டீ போடுவாங்க, இது மாதிரி மில்க்லாம் சூடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ நினச்சிருக்கேன், கிளாஸில் எப்படிடா சூடு பண்ண முடியும், நம்ம நார்மலாக நெருப்பில் வைக்கும்போது கிளாஸ் உடையும் அப்படின்றதானே நமக்கு தெரியும். ஆனால் இது போரோசில் கிளாஸ்வேரு. நார்மல் ஸ்டீல் பாத்திரத்தில் எப்படி நம்ம சூடு பண்ணுவோமோ அது மாதிரி இதுலேயே சூடு பண்ணிக்கலாமா. நான் இன்றைக்கி இதில் தான் பண்ணி பார்க்க போகிறேன். இருந்தாலும் லைட்டாக எங்கே உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. சரி பார்ப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் பால் சூடு பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது தான் மில்க் பாட்டு. இதில் மேலே மூடி லிட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் கிளாஸ் லிட்டு தான். மேலே க்யூட்டாக டெடி பொம்மை மாதிரி வச்சு அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணாமல் இந்த ஷோகேஸில் வச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு அது பிடிக்காது. எப்போவுமே ஷோகேஸ்லேயே நான் வச்சுட்ருக்க மாட்டேன். எது வாங்கினாலும் உடனே யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எந்த பொருளும் வாங்குறதா இருந்தாலும் நமக்கு கிஃப்டாக வர பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணணுன்னா நம்ம வச்சுக்கணும். இல்லைனா வேஸ்ட்டாக குப்பை மாதிரி வாங்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால் இதையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பால் தான் இதில் சூடு பண்ண போகிறேன். அது உங்களுக்கு காட்டுறேன். டீ போடுற வேலையில் எனக்கு காலையில் காஃபி தான் நாங்கள் குடிப்போம். என் ஹஸ்பண்ட் காஃபி தான் பிடிக்கும். அதனால் டீ போடும்போது ஒரு நாள் டீ போடுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது வாங்க நம்ம பால் சூடு பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த கிளாஸ்வேர் செட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த இதுவே கொஞ்சம் லென்த்தாக பார்த்துட்டே இருந்ததில் வீடியோவே லென்த்தாக போயிடுச்சு. இப்போ நான் இதில் பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். எங்கே டம்முன்னு விளைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோலியே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு சூடு பண்ணேன். எதுவுமே ஆகலைன்ற பட்சத்தில் பால் போட்டிருக்கேன். நம்ம இந்த மாதிரி பவுல் செட்டில் நம்ம அந்த லிட்டு மூடி உடனே வச்சோன்னே பால் சீக்கிரமாக பொங்கிடுது. எனக்கு செகண்ட் டைம் நான் பால் மறுபடியும்
ஊற்றி பொங்க வைக்கும்போது தான் தெரிஞ்சது அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து நான் ஓப்பன்லேயே வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். அதை வந்து பால் சூடு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதில் நான் அந்த இது கேப்பில் வந்து நான் சாப்பாடு ஆக்கி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டேன். இப்போ காலையில் நான் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சதால காஃபி வண்டி எல்லாமே முடிச்சாச்சு. நான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் வந்து இப்போ வெசல் வாஷிங் மட்டும் தான் இருக்குது. அதை முடிச்ச உடனே வீடு பெருக்கி வீடு முடிச்சுட்டா வந்து நான் ரெடியாகி வேலைக்கு போகணும். அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து வேலை. இவ்வளோ வேலை செய்கிறது வந்து எனக்கு கஷ்டமே கிடையாது. பட் இதில் வந்து பெரிய கஷ்டமாக இருக்கிறது என் பையனுக்கு வந்து டிஃபன் கொடுக்கறது தான். அதுதான் எனக்கு பெரிய அக்கப்போராக இருக்கும். அதுக்கே வந்து அவன் 1/2 ஹவருக்கு மேலே வந்து எடுத்துருவான் சாப்பிட்றதுக்கு. இப்போது கம்மிங் ஜூன் 2 வந்து அவனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீகேஜி நான் சேர்த்துருக்கேன். அங்கே போயிட்டு எப்படி குழந்தை சாப்பிடுவான்னு தெரியாது. அது ஒன்று தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தமே. குழந்தை வந்து நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம எப்படி வேணாலும் ஊட்டிக்கலாம், திட்டி இல்லை கொஞ்ச நேரம் கழித்து கூட கொடுத்துடலாம். ஆனால் வந்து ஸ்கூல் போயிட்டேன்னா அவனுடைய ஷெட்யூலே வந்து மொத்தமாக மாறிடும். அதனால தான் வந்து எங்கே சாப்பாடு ஸ்கிப் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அது ஒரு வருத்தம் தான். நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த டேப்போட வந்து வீடியோ போட்டிருப்பேன். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது செல்லக்குட்டீஸ். நீங்கள் வந்து பாருங்கள். யாராக்காவது வேணும்னா வந்து என் சேனலை வந்து போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து மீஷோவில் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் எதுக்குமே வந்து லிங்க் தர மாட்டேன். ஏன்னா நார்மலாக நம்ம லிங்க் வந்து எதுக்கு தருவோன்னா யாராச்சும் இந்த கோடு யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, அந்த கோடு யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான் தருவாங்க. நான் வந்து அப்படி தர மாட்டேன். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்றது மட்டும் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு லிங்க் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணாலே வந்து மீஷோவில் வந்து கிடைக்கும். ஒரு வழியாக வந்து படித்து முடிச்சுட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். இந்த கேப்பில் வந்து நான் ஒரு காஃபி போட்டு குடித்தா தான் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறதுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.